சார் இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா வாங்கல ஸ்டோரி வந்து நம்ம திமுக சார்ந்தது இருந்தது சரிங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க உங்க முகத்தை காட்டிட்டு பேசலாமே. வாங்க வாங்க இங்க வாங்க, இங்க வந்து பேசலாம். பொதுப்பணித்துறை ஒருத்தர் அமைச்சரா இருக்கும் போது தான் இந்த பிரச்சனை ஆச்சு. சரிங்களா? அதனாலதான் வந்து அந்த ஆட்சியை போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சி கொடி மட்டும் பாருங்களேன், நீங்க வந்து கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க சார். கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணல, மத்த எல்லாமே ஒரே விஷயமா இருக்கு. நம்ம இப்ப பாக்குற கட்சி எதிர்கட்சி கொடி கூட அப்படிதான் இருக்கும். ஏன் கம்ப்ளீட்டா வந்து தனாட்ட கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி புனைவு தான். இது வந்து கம்ப்ளீட்டா புனைவு தான். அரசியல் அங்கங்க ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும். இந்த இதுல நடந்துச்சு அதுல நடந்துச்சுன்னு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி யாரையும் பார்த்து அவங்கள தாக்குறதுக்காக இந்த படம் எடுக்கப்படல. முழுக்க முழுக்க ஜனரஞ்சகமான ஒரு படம், அவேர்னஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம். எந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது இல்லை. ஏன் முடியும் சார், நம்ம நினைச்சா முடியும் சார். முடியும் சார் நினைச்சா முடியும் சார். இல்ல சார் லாஜிக்கா முடியும் சார். ஒருத்தர் கஷ்டப்படணும் பர்மிஷன் இல்லாமலா, அது பர்மிஷன் இல்லாம கட்டினான்ற மாதிரி கணக்கில் போயிடும், அவ்வளவுதான் சார். பட் அந்த காசு பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம். மேபி உடைக்கலாம், இந்த பாலத்தை கட்டிருப்பான் அவன், கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம், உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுறது சாத்தியம். அது வச்சிருக்கிறது சாத்தியமா இல்லையான்றது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். இல்ல சார், அங்கங்க சகஜம் தான் சார், நடக்கிறது தானே. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விஷயம் இல்ல, அப்படி பண்ணல சார் படத்துல சார். நான் டைரக்டர் இல்ல, டைரக்டர் தான் பதில் சொல்லணும். இல்ல சார், நடக்கிறத காட்டுறாங்க அவ்வளவு படத்துல. குடிக்கணும்னு சப்போர்ட் பண்ணல சார். கண்டிப்பா வந்து குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையும் பாதிக்கும் கண்டிப்பா. இல்ல நான் சொல்றேனே, குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையுமே பாதிக்க தான் செய்யும். நம்மள வந்து நல்லவனா வந்து திடீர்னு கெட்டவனா மாத்திரும். எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்க மிருகம் வெளியே வந்துடும். கண்டிப்பா வந்து குடின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லதான். இதனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது, நிறைய கஷ்டங்கள் சொசைட்டியில் இருக்குன்றதெல்லாம் உண்மைதான். பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தா, ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலோ அதை கடந்து தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன் ஒருத்தனை காமிச்சாதான் ஹீரோவை காட்ட முடியும். ஸோ வில்லனை காட்டும் போது, அவனை குளோரிஃபை பண்ணி காட்டும் போது அவன் நிறைய தப்புகள் செய்யற மாதிரி தப்புன்னு கீழே போட்டுப்போமே சார். புகைப்பிடித்தல் குடித்தல்லாம் கெடு விளைவிக்கும் சார். முதல்ல தம்பி போன பிரஸ் மீட்லயே இல்லப்பா, அப்படி சூழ்நிலை அப்படி சிச்சுவேஷன் அமைஞ்சது அந்த படத்துல. அதை தாண்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கதையில தேவைப்பட்டுச்சுன்றதுனால பண்ணோம். மற்றபடி நான் வந்து தைரியமா சொல்லலாம், உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்லலாம், யாரும் குடிக்காதீங்க. குடின்றது அவ்வளோ நல்லது இல்லை. ஆக்சுவலா நானே வந்து விட்டுட்டேன் ரீசெண்டா. போதுமா? விஜய் ஆண்டனி குடியை விட்டார். இந்த டாபிக் போதுமா உங்க எல்லாருக்கும்? சரி, இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னு டேரக்டர் வச்சுட்டார் சார். ஆக்சுவலா மீசையோட அழகா இருக்கேன். தேங்க்யூ சார். இனிமே வச்சிடலாம். இப்ப அருண் பிரபு புருஷோத்தமன் படம் போயிட்டு இருக்கு, அதுல மீசை வச்சிருப்பான். எஸ்.